தமிழ்நாடு இந்தியா. தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று நகரமான கும்பகோணத்தின் கதை தென்னிந்தியாவின் மத, கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. கும்பகோணம் கோயில்கள் குவிந்திருப்பதாலும் புராணங்கள் மற்றும் வரலாறுகளுடனான தொடர்புகளாலும் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. புராண பின்னணி. கும்பகோணம் என்ற பெயர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகம் திருவிழாவின் புராணக்கதையிலிருந்து உருவானது மற்றும் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மத நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்து புராணங்களின்படி, ஒருமுறை ஒரு பெரிய பிரளயம் பூமியை வெள்ளத்தில் மூழ்கடித்தது. இந்த நிகழ்வின் போது, சிவபெருமான் மேரு மலையின் மேல் படைப்பின் விதைகள், அழியாமையின் அமிர்தம் மற்றும் 4 வேதங்கள் அடங்கிய தெய்வீக பானையை, கும்பத்தை, வைத்தார். வெள்ளம் வடிந்ததால், பானை வெள்ளத்தால் கும்பகோணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சிவபெருமான் வேட்டைக்காரன் வடிவில் பானையின் மீது அம்பு எய்ததால் அது உடைந்து அதில் உள்ள பொருட்களை கொட்டியது. பானையில் இருந்து வரும் அமிர்தம் கும்பகோணத்தில் உள்ள புனித குளமான மகாமகம் குளத்தை நிரப்பியதாக நம்பப்படுகிறது. மகாமக திருவிழாவின் போது குளத்தில் நீராடுவது பாவங்கள் நீங்கி முக்தியை அளிப்பதாக ஐதீகம். சிவபெருமான் உடைந்த பானையிலிருந்து ஒரு லிங்கத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அது இப்போது கும்பகோணத்தில் உள்ள மிகவும் பிரபலமான கோவிலான ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ளது. வரலாற்று பின்னணி. கும்பகோணம் பழங்காலத்திலிருந்தே செழுமையான வரலாறு கொண்டது. இது சோழ வம்ச காலத்தில் 9 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை ஒரு முக்கியமான நகரமாக இருந்தது மற்றும் கலாச்சாரம், கல்வி மற்றும் மதத்திற்கான மையமாக செயல்பட்டது. கோவில் கட்டிடக்கலை மற்றும் இந்து மதத்தை மேம்படுத்திய சோழ மன்னர்களுடனான தொடர்புக்காக இந்த நகரம் அறியப்பட்டது. பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர்கள் உட்பட பல்வேறு ஆட்சியாளர்களின் கீழ் கும்பகோணம் தொடர்ந்து செழித்து வந்தது. இந்த காலகட்டங்களில் இந்த நகரம் பல கோவில்களை கட்டியெழுப்பியுள்ளது. மேலும் கும்பகோணத்தின் கோவில்களின் கட்டிடக்கலை இந்த ஆளும் வம்சங்களின் பாணியை பிரதிபலிக்கிறது. பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் கும்பகோணம் கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக விளங்கியது. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், உட்பட பல புகழ்பெற்ற அறிஞர்கள் மற்றும் தலைவர்களை உருவாக்கிய அரசு கலைக் கல்லூரி, முன்னாள் கும்பகோணம் கல்லூரி உட்பட பல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களின் தாயகமாக இது இருந்தது. கும்பகோணம் கோவில்கள். கும்பகோணம் அதன் எண்ணற்ற கோயில்களுக்கு புகழ் பெற்றது, அவற்றில் பல சிவன், விஷ்ணு மற்றும் பிற இந்து தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. கும்பகோணத்தில் உள்ள சில குறிப்பிடத்தக்க கோவில்கள். 1. ஆதி கும்பேஸ்வரர் கோவில். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் கும்பகோணத்தில் உள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்றாகும். இது மகாமகம் திருவிழாவுடன் தொடர்புடையது மற்றும் பெரும் வெள்ளத்திற்கு பிறகு தெய்வீக பானை, கும்பம், இறங்கியதாக நம்பப்படும் தளமாகும். 2. சாரங்கபாணி கோயில். விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விஷ்ணுவின் புனித தலங்கள் மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை கொண்டுள்ளது. 3. நாகேஸ்வரன் கோவில். மற்றொரு பழமையான சிவன் கோவில், அதன் தனித்துவமான கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் வானியல் முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது. கோடை காலத்தில் சூரியனின் கதிர்கள் நேரடியாக லிங்கத்தின் மீது படும் வகையில் இந்த கோவில் கட்டப்பட்டது. 4. மகாமகம் குளம். இந்த பெரிய புனித குளத்தில்தான் மகாமகம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது கோயில்களால் சூழப்பட்டுள்ளது மற்றும் உடைந்த கும்பத்தில் இருந்து தேன் நிரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது.
மகாமக விழா கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகம் திருவிழா இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான யாத்ரீகர்களை ஈர்க்கிறது. மகாமகம் குளத்திற்கு அருகில் நடைபெறும் இவ்விழா 10 நாட்கள் நடைபெறும். இந்த புனித நேரத்தில் குளத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த விழா பெரும்பாலும் வட இந்தியாவில் கும்பமேளாவுடன் ஒப்பிடப்படுகிறது. திருவிழாவின் போது, அருகில் உள்ள கோவில்களில் இருந்து தெய்வங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு, மகாமக குளத்தில் மூழ்கடிக்கப்படுகின்றன. இந்த நிகழ்வு விரிவான சடங்குகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களால் குறிக்கப்படுகிறது. நவீன கும்பகோணம் இன்று கும்பகோணம் பாரம்பரியமும் நவீனமும் கலந்த பரபரப்பான நகரமாக விளங்குகிறது. அதன் மத முக்கியத்துவத்துடன் கூடுதலாக, இது பல நூற்றாண்டுகளாக செயல்பட்டு வரும் அதன் வெண்கல மற்றும் பித்தளை தொழில்களுக்கு பெயர் பெற்றது. இந்த நகரம் சிறந்த காபி தயாரிப்பதில் நற்பெயரை கொண்டுள்ளது மற்றும் அதன் கலாச்சார மற்றும் கல்வி பங்களிப்புகளின் காரணமாக கோவில்களின் நகரம் மற்றும் தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது. கும்பகோணத்தின் கோயில்கள் சுற்றுலா பயணிகள், யாத்ரீகர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு ஒரு முக்கிய ஈர்ப்பாக தொடர்கிறது. நகரத்தின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாத்து, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கலாச்சார மையங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது.